சாதனைகள் மேற்கொள்ளப்படக்கூடாது. நான் சாதனை சொல்ல தெரியுமா? உங்களுடைய எபிலிட்டிஸ், உங்களுடைய திறமைகள். இங்கே நிறைய பேர் மல்டி டேலண்டட் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் திறமைகள் ஆண்டவருக்கு பயன்படுதா என்பது பெரிய கேள்வி. அதில் ஒரு வார்த்தை இருக்குது தமிழில், அல்ல. சொல்லுங்க எல்லாரும், அதில் போடுவீங்களா? அல்ல, இது அல்ல, அது அல்ல, அது அல்ல, அது அல்ல. இது தேவை, இதெல்லாம் தேவை வாழ்க்கையில். பணம் தேவை, வேலை தேவை, சுகம் தேவை, வங்கி கணக்கு தேவை, பணம் தேவை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அதற்காக என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் சோம்பேறிக்கு சொல்லலை. ஆனால் அடுத்த 4ஆம் சொற்றொடர், மனுஷகுமாரன் உங்களுக்கு இதை கொடுப்பார். சொல்லுங்க, கொடுப்பார். வாயை திறந்து சொல்லுங்க, கொடுப்பார். எப்போ தெரியுமா? 2வது வரி, 3வது வரி. நிறைய பேருக்கு அந்த எண்ணமே இல்லையே, அந்த எண்ணமே இல்லை. வாழ்வேன், கல்யாணம் பண்ணுவேன், பிள்ளைகளை பெறுவேன், புரியுதா? அது கல்யாணம் பண்ணி வைப்பேன், அப்புறம் பேரு காலம் பார்ப்பேன், பரலோகம் போயிடுவேன். பரலோகம் கண்டிப்பாக போக முடியாது. கவனிங்க, உங்கள் வாழ்க்கை அந்த 3வதை மையமாய் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை அர்த்தமற்றது. இதில் ஆங்கிலத்தில் போட்டாங்க, ஆங்கிலத்தில் வெயின், அந்த ஆங்கிலத்தில் திரும்ப ஒரு முறை போடுவார்கள். கவனியுங்கள், ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பெரிஷ். ஆங்கிலம் அதில் போட்டது பெரிஷ். அதில் இன்னொரு அழுகி போகும், கெட்டு போகும், யாருக்குமே பயன்படாது. என்னை கேட்க உங்களுக்கு சொல்லுமே, நீ யாருக்குமே பயன்படாமல் இருக்கிறத விட அந்த ஒருத்தருக்கு பயன்படுங்க, கோடிக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் பயன்படுவீங்க. அதான் என்னுடைய கான்செப்ட். கவனிங்க, கெட்டு போகிறத விட, யாருக்குமே பயன்படாமல் இருக்கிறத விட யாருக்கும் ஒருவருக்கு பயன்படுவேன். கரங்களை உயர்த்தி ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் யாருக்கெல்லாம் பயன்படுறீங்களோ அவங்க நன்றியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடித்தால் உங்களை அழகாக இங்கே நிற்க செய்வார். நீங்கள் யாருக்கு என்ன பண்ணி பாருங்களேன், பண்ணியிருக்கிறீங்க, அண்ணனுக்கு, தம்பிக்கு, தங்கச்சிக்கு, தே நெவர் கிரேட்ஃபுல். உங்களை நினச்சி பார்க்கறதே இல்லை. ஆனால் அடுத்த வார்த்தை போட்டிருக்குது, நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் கடைசி சொற்றொடர் தேவன் முத்தரித்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. தட் மீன்ஸ் God approved. சொல்லுங்க, தேவன் முத்தரித்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு செக்கு போடுறோம், செக்கு நீ கேஷ் வாங்கினா அது ஒரு ஸ்டாம்ப் குத்துறான். தட் மீன்ஸ் இது இந்த செக்கு மதிப்புக்குரியது. நாங்கள் திருமணம் நடத்துகிறோமே, அரசு, அது ஒரு ஜீவோ, அந்த ஜீவோல ஒரு முத்திரை ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? இது அரசனுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு கடிதம். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, தேவனே